தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுக ஊப்பிகளுக்கு வாயில் செருப்பை கவ்வ கொடுத்து அடித்த அண்ணன் பேச்சுமுத்து அவர்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நமக்கு பின்னாடி தெரியாரு பார்த்தீங்களா, இந்த சகோதரர் தான் பேச்சுமுத்து. இந்த சகோதரர் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக 2024 நடக்க இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியின் வேட்பாளராக அண்ணன் சீமானால் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து இவர் ஒரு சில காரணங்களால், அதாவது மக்களிடத்தில் அவ்வளவாக அறிமுகம் இல்லாத காரணத்தினால் விழுப்புரம் தொகுதியின் மாற்று வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் களஞ்சியம் அவர்களை அறிமுகப்படுத்தினார். இதற்கு இந்த திமுக ஊப்பிகள் அனைவரும் சேர்ந்து கொண்டு அண்ணன் பேச்சுமுத்து அவர்களை கேலி செய்யும் வகையிலும் கிண்டல் செய்யும் வகையிலும் நீங்கள் நாண்டுகிட்டு நின்று சாகலாம், தூக்கு போட்டு சாகலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்தை, அண்ணன் பேச்சுமுத்து அவர்கள் மனதை புண்படுத்தும்படியான கருத்தை இந்த திமுக ஊப்பிகள் அனைவரும் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வந்திருந்தாங்க. இதற்கு அண்ணன் பேச்சுமுத்து அவர்கள் இந்த திமுக ஊப்பிகளுக்கு செருப்பை வாயில் கவ்வ கொடுத்து அடிக்கும் அளவிற்கான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த காணொலியை நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. அதே போல சமூக வலைதளத்துல பேச்சுமுத்து நாண்டுகிட்டு சாகலான்னு எழுதுறாங்க, திமுக காரங்க தான் எழுதுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்ப நிதியை அடுத்து முதலமைச்சரா ஆக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ பேசுறாரு, அவரு நாண்டுகிட்டு சாகல. அதே போல துரைமுருகன் உதயநிதியின் ஆட்சி காலத்தில் நான் வாழ வேண்டும் என விருப்பப்படுகிறார். மூத்த அமைச்சர் துரைமுருகன் நாண்டுகிட்டு சாகல. எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு விடயம் செய்கிறார் என்றால் அதற்கு 1000 காரணம் இருக்கும். என் அண்ணன் செய்தால் அது இந்த இனத்திற்காக சரியாக செய்வார், உண்மையாக செய்வார். இதில் நான் தான் வர வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. என் அண்ணன் வந்தாலும் அவரின் வெற்றி என்னுடைய வெற்றி. தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியிலேருந்து இந்த திமுக ஊப்பிகள்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம்னா, அட திமுக ஊப்பிகளா, உங்களை எத்தனை திருப்பி சாணியில் முக்கி அடித்தாலும் சரி, மலத்தில் முக்கி அடித்தாலும் சரி, உங்களுக்கு ஓர்மையே வராதாடா. இப்போ நான் பேச்சு முத்தவர் 2 கேள்வி தான் கேட்டார். அதுக்கு உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் இன்ப நிதியை பார்த்துட்டு தான், முதலமைச்சரை பார்த்துட்டு தான் சாவம் ஒரு எம்எல்ஏ சொல்லுதாரு. திமுக கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி, மூத்த நிர்வாகி ஐயா துரைமுருகன் அவர்கள் உதயநிதி ஆட்சி காலத்தில் நான் வாழணும் அப்படிங்காரு. இதை விட என்னடா ஒரு கீழ்த்தனமானது இருக்குது? அண்ணன் சீமான் என்ன பண்ணியிருக்காரு? அண்ணன் பேச்சுமுத்து அவர்கள் அறிவும் இல்லாத நபர். அதனால் அண்ணன் களஞ்சியம் அவர்களை மாற்று வேட்பாளர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இது ஒன்றும் இழிவு இல்லை. உங்காலும் பண்ணாங்க பார்த்தீங்களா, நான் இன்ப நிதியை முதலமைச்சரை பார்த்து தான் சாவேன், ஐயா துரைமுருகன் அவர்கள் உதயநிதி ஆட்சி காலத்தில் நான் வாழணும். இதை விட கீழ்த்தனமாக என்னடா வேணும்? அதாவது நான் ஒன்றே கேட்கறேன், திமுக ஊப்பிகளா, உங்களை எத்தனை திருப்பி செருப்பு கொண்டு அடித்தாலும் சரி, சாணியில் முக்கிய அடித்தாலும் சரி, உங்களுக்கு ஓரமே வராதாடா. இதை போல தான் அண்ணன் சீமான் அவர்கள் அவசியப்படுறதுக்கு நான் தான் வசனம் எழுதுனேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்னமோ சீமான் போய் சொல்லிட்டாரு, சீமான் அங்கே போயிட்டாரு, சீமான் இதை செஞ்சுட்டாரு, அதை செஞ்சுட்டாருன்னு கொந்தளிச்சிங்க. அதுக்கப்புறம் அமைதியாக அந்த தவசிப்பட தயாரிப்பாளர் சீமான் தாங்க வசனம் எழுதுனேன் அப்படின்ட்டாரு. அதுக்கடுத்தா பொத்திக்கிட்டு அமைதியாக இருந்தீங்க. அதாவது கொஞ்சமாவது ரோசம் மானம் வேணும்டா. உங்களுக்கு அது எங்கே இருக்குது? அதாவது எப்போமாவது அடி வாங்குறவனுக்கு தான் இப்போ இது. உங்களுக்கு தான் அடி வாங்கி பழக்கமாகி போட்ட, சாணியில் முக்கிய அடி வாங்கி பழக்கமாகி போச்சு, செருப்புலேயும் முக்கிய அடி வாங்கி பழக்கமாகி போச்சு. அதனால் அது அவன் வடிவில் சொல்லுவாமா, தம்பி நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது தம்பி அப்படின்ற மாதிரிக்கா. திமுக அடி வாங்காத ஏரியாவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதான் அவனுக்கு கொஞ்சமாவது மானம் சூடு ரோசம் இருந்ததுன்னா அவன் அண்ணன் பேச்சுமுத்து அவர்களை பார்த்து இப்படி கேட்பானா? ஏன்னா இவன் கட்சி அங்கே அடிமு கட்சி, கூட கும்பிட்டு போடுறது கட்சி, இவன் நாம் தமிழ் கட்சியை பற்றி குறைச்சதான். போடா பைத்தியக்கார பயிலும் போது வாங்கச்சை திருத்துடா. முடிச்சுடும் தமிழ் நெஞ்சங்களே. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்.